திருக்குறள் அனைத்துலக மாநாட்டிற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் திரு சிவன் இளங்கோ அவர்களே மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த சர்வதேச ஆய்வு மாநாட்டில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க வந்திருக்கின்ற ஆய்வாளர்களே, ஆர்வலர்களே, புலமையாளர்களே, புரவலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினையும் மகிழ்ச்சியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரியோரல் துணைக்கோடல் பண்டைய ஆட்சி மரபு குறித்த நோக்கு. இந்த ஆய்வு கட்டுரை கிட்டத்தட்ட 30 பக்கங்களை கொண்டது. நேர காலம் கருதி இந்த ஆய்வு கட்டுரையை மிகச் சுருக்கமாக நான் வடிவமைத்திருக்கின்றேன். அந்த அடிப்படையில் தமிழரின் பண்டைய ஆட்சி மரபு குறித்த புரிதல்களை சங்க இலக்கியங்களும் அறநெறிக்கால இலக்கியங்களும் பல்வேறு கோணங்களில் பதிவு செய்துள்ளன. இவற்றுள் அறநெறிக்கால இலக்கியமாகிய திருக்குறள் ஆட்சி மரபை ஒழுங்கமைப்பதற்கான விதிமுறைகளின் தொகுதியை பெரும்பாலும் பொருட்பாலில் முன்மொழிகின்றது. இவ்விதமாக வள்ளுவர் முன்மொழியும் கருத்தாக்கங்களில் ஒன்றே பெரியோரை துணைக்கோடல் என்பதாகும். அரசுக்கும் அதன் அங்கங்களுக்கும் மானுட தெய்வ குற்றங்கள் வாராமல் காத்தற்குரிய அமைச்சர் புரோகிதரையே பெரியோர் என வள்ளுவர் அடையாளப்படுத்துவதாக உரை வகுப்பர் உரையாளர். இத்தகைய பெரியோரின் துணை எப்போதும் அரசனுக்கு அவசியம் எனவும் அவர்களின் துணை அரசனை சிறந்த முறையில் வழிப்படுத்தும் எனவும் அவ்வியலில் வலியுறுத்துகின்றனர். இதேவேளை அவர்களின் துணை இல்லாவிட்டால் அரசன் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் இழுக்கை எடுத்துரைப்பதன் மூலமும் அவர்களின் துணையின் அவசியத்தை எதிரிடையாகவும் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இவ்வதிகாரம் வாயிலாக வள்ளுவர் முன்னிறுத்தும் கருத்தாக்கங்களை அடிப்படையாக கொண்டு பண்டைய ஆட்சி முறையினை செப்பனிட வள்ளுவர் வகுத்த அரசியல் கொள்கைகளில் ஒன்றான பெரியோரை துணைக்கோடல் என்ற கொள்கையினை எடுத்தியம்பவும் இக்கொள்கை கால தேச வர்த்தமானங்களை கடந்து நிலைத்து நிற்கும் அரசியல் கொள்கையாக விளங்குமாற்றினை அடையாளப்படுத்தவும் இக்கட்டுரை முனைகின்றது. இவ்வாய்வானது திருக்குறள் மூலத்தையும் அதற்கெழுந்த பல்வேறு உரைகளையும் முதல்நிலை தரவுகளாக கொள்கின்றது. பகுப்பாய்வு, ஒப்பீடு, விவரண ஆய்வு அணுகுமுறைகளை கைக்கொண்டு ஆய்வு நிகழ்த்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்றுணர் என்பார் ஔவையார். திருக்குறள் தெய்வத்தன்மை பொருந்திய குறளாக பண்டு தொட்டு இன்று வரை உலகத்தோரால் போற்றப்பட்டு வருகின்றது. மனித வாழ்வியலுக்கு வேண்டிய அனைத்து விழுமிய கருத்துக்களையும் 10 குறள்களுக்குள் முத்தாய் வைத்து உலகிற்கு உரைத்தவர் திருவள்ளுவர். அந்த வகையில் சமூக வாழ்வின் ஓர் அங்கமான அரசியல் பற்றியும் அதில் உள்ளடங்கும் பல்வேறுபட்ட பகுதிகளையும் அதிகாரங்களாக வகுத்து சிறந்த அரசாட்சிக்கும் வள்ளுவர் வழிகாட்டியுள்ளார். அரசியல் 5, அமைச்சியல் 2, உருவல் அரண் 2, ஒன்கூழ் 2 இயல், திண்படை நட்பு, 17 குடி, 13 எண்பொருள் 7 இவை என போக்கியார் திருக்குறளில் உள்ளடக்கியுள்ள அரசியல் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளதை காணலாம். இதன்படி இறைமாட்சி, குற்றம் கடிதல், பெரியோரை துணைக்கோடல், சித்தினம் சேராமை, பொச்சாவாமை, செங்கோன்மை, கொடுங்கோன்மை, வெறுவந்த செய்யாமை, ஆட்சி, கண்ணோட்டம், ஒற்றாடல், அமைச்சு, தூது, மன்னரை சேர்ந்தொழுகுதல், அவையறிதல், அவை அஞ்சாமை, நாடு, அரண், படைமாட்சி, படை செருக்கு, நட்பு ஆராய்தல், பேதமை முதலான
அரசியலோடு தொடர்புடைய அதிகாரங்களை திருக்குறள் அடையாளப்படுத்தி எடுத்துரைத்துள்ளது. இவற்றில் பெரியோரை துணைக்கோளர் என்னும் விடயம் பண்டைய ஆட்சி மரபில் பின்பற்றப்பட்டுள்ள பல விடயங்களை ஆராய்வதாக இக்கட்டுரை அமைகின்றது. பெரியோரை துணைக்கோடல் என்னும் அதிகாரத்தின் ஊடாக திருவள்ளுவர் பெரியவர்களின் துணையின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றார். உலகில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் யாரோ ஒருவரது துணையை சார்ந்தே வாழ்ந்தாக வேண்டும் என்பது எழுதப்படாத நியதியும் இயல்புக்கமுமாகும். அது மட்டுமன்றி உயிர்கள் சார்ந்ததன் வண்ணமாய் நிற்கும் தன்மையையும் அறிவித்தால் அறியும் தன்மையையும் கொண்டவை என்பது மெய்கண்ட சாத்திரங்கள் தரும் தெளிவு. எனவே அனைவருக்கும் பல சந்தர்ப்பங்களில் பெரியோரின் துணை என்பது அவசியமாகின்றது. பல எண்ண இலைகளாலான மனம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மார்க்கம் அறியாது அல்லது மார்க்கத்தை புரிந்து கொள்ளாது குழப்பமடையும். அச்சூழலில் பெரியார் ஒருவரது துணை கலங்கர விளக்கமாய் வழிகாட்ட வல்லதாய் அமையும். பெரியார் என்னும் சொல் வயதில் மூத்தவர்களை மட்டுமன்றி அறிவிலும் அனுபவத்திலும் நற்பண்புகளிலும் பலதரப்பட்ட திறமைகளிலும் மேம்பட்டவர்களையும் குறிக்கும். இதன்படி பெரியவர்கள் தம் அறிவாற்றலாலும் அனுபவத்தாலும் எதிர்கால விளைவுகளை எண்ணி திட்டம் வகுக்கக்கூடியவர்களாகவும் கடினமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எனவேதான் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய மன்னன் ஒருவன் பெரியோரை துணையாக கொள்ள வேண்டும் என்பது திருவள்ளுவர் அதிகாரத்தின் வாயிலாக வலியுறுத்துவதை காணலாம். பெரியோரின் துணையுடன் செயல்படும் போது ஆட்சியாளர் தன் இலக்கை அடைய முடியும் என்பதோடு மக்களும் நன்மையை பெற முடியும் என்பது இவ்வதிகாரத்தின் பயன்களாக அமைகின்றன. இதனை திருவள்ளுவர் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் என்னும் குறளின் துணை கொண்டு விளக்குகின்றார். அதாவது பெரியாரை போற்றி தமக்கு சிறந்தவராக கொள்ளுதல் அரசற்கு மிக அரிதான பேறுகள் எல்லாவற்றிலும் அருமையானது என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். திறனுடைய அரசாங்கத்தில் நீதித்துறைக்கு முக்கிய இடம் உண்டு. அந்த அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள குடிமக்களின் பிணக்குகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் பொறுப்பு நீதித்துறையே சாரும். இதற்காகவே சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. அவற்றுள் சட்டங்களை உருவாக்குகின்ற பொழுது ஆழ்ந்த பொருளமைதியுடைய தர்மத்தை செயற்படுத்துவதற்கான சட்டங்களை உருவாக்குதல் அவசியமாகும். அதற்கு மன்னனுக்கு பெரியோரது துணை மிக இன்றியமையாதது என்று வள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். நல்லவை தீயவைகளை சுட்டிக்காட்டி இடித்துரைக்கும் தன்மை வாய்ந்தவரை மன்னன் துணையாக கொண்டால் அரசனை எவராலும் வீழ்த்த முடியாது என்கின்றார் வள்ளுவர். இடிக்கும் துணையாரை ஆழ்வரை யாரை கெடுக்கும் தகமையவர் என்பது சிந்தனையில் திருவள்ளுவர் வெளிக்காட்டுகின்றார். இக்கருத்தினை நாரத ஸ்மிருதியில் பின்வருமாறு காணலாம். வழக்கை விசாரிக்கும் வழிமுறைகளுள் வழக்காளி எதிராளி ஆகியோரினதும் சாட்சியங்களினதும் வாத பிரதிவாதங்களை நன்கு ஆராயும் பொழுது தீர்ப்பை வழங்குகின்ற பொழுதும் பெரியோரை மன்னன் அவையில் கொண்டிருக்க வேண்டும் என்பது நாரத ஸ்மிருதி கூறுகின்ற விதி. அவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் எனவும் நாரத ஸ்மிருதி குறிப்பிடுகின்றது. ஒரு அரசனது நீதி தொடர்பான விடயங்கள் மனித உடலோடு ஒப்பு நோக்கப்படுகின்றது. இதில் அரசனே தலையாகவும் பிரதான நீதிபதி வாயாகவும் மதிப்பீட்டாளர்கள் புயங்கள் போன்ற ஏனைய உறுப்புகளாகவும் கருதப்பட்டார்கள். நீதி சபையானது அதன் முடிவுகளால் வழக்காடுபவர்களுக்கு நீதியையும் மகிழ்ச்சியையும் தருவதாக அமைகின்றது. வேதங்களில் காணப்படும் பல்வேறு அமைப்புகளிடையே பரிசத், சபா, சமிதி ஆகியன பெரியோரையே, அதாவது அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த முதியவர்களையே அங்கத்தவர்களாக கொண்ட அமைப்புகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. உபநிடதங்களில் பரிசத் என்ற பதம் தத்துவம் பற்றிய பிரச்சனைகள் சம்பந்தமாக
ஆலோசனை வழங்கும் சபையை கூறுகின்றது. ஆனால் இந்திய இலக்கியங்களில் இப்பதம் சமயம் சம்பந்தமான விடயங்கள் குறித்து ஆலோசனை வழங்கும் ஒரு அமைப்பினரை மட்டுமல்லாது அரசனது மந்திரி சபையை குறித்தது. இத்தகு அமைச்சரவையை மன்னன் துணையாக கொண்டிருக்க வேண்டும் எனவும் அவர்களின் ஆலோசனைப்படி நடத்துதல் வேண்டும் எனவும் வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் என வரும் குரலினூடாக இக்கருத்தை தெளிவுபடுத்துகின்றார். சோதிடனை ஆதரிக்காத இளவரசன் அழிவை சந்திப்பான் என்பது கர்க்க முனிவர் குறிப்பிட்டதாக வட இந்திய வாரியலாளர்களில் ஒருவரான வராகமிந்திரன் குறிப்பிடுகின்றார். இக்கூற்று இந்து சோதிடவியலை விளக்குவதாக அமைந்திருந்தாலும் சோதிட புலமையாளர் ஒருவனை மன்னன் துணையாக கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை வலியுறுத்துவதாகவும் அமைந்துள்ளதை காணலாம். இதன்படியில் மன்னர் ஒருவனுக்கு பெரியார்களின் துணை அவசியமாகின்றது என்பதை இக்கூற்று எடுத்துரைக்கின்றது. இலங்கையின் இந்து சமய வரலாற்றிலும் விஜயன் உபதிசை என்னும் பிராமணனை தன் அரசு சபை ஆலோசகராக நியமித்தான் என்று கூறப்படுகின்றது. அதேபோல் அனுராதபுரத்தை தலைநகராக மாற்றி ஆட்சி செய்த பண்டுகாவையிலும் தன்னுடைய குருவான பண்டுல என்ற பிராமணனின் மகனான சந்திரன் என்பவனை தன் அரசு சபையின் ராஜகுருவாக நியமித்தான் எனவும் இலங்கை வரலாற்று நூல்கள் வாயிலாக அறிய முடிகின்றது. இத்தகு சிந்தனைகள் பண்டைய காலம் முதலாகவே இந்து நாகரிக வரலாற்றில் மன்னன் பெரியாரை துணையாக கொள்ளுதல் வேண்டும் என்ற எண்ணக்கருவை தெளிவுபடுத்தி நிற்கின்றன. நீதிமன்றங்கள் 10 அல்லது 3 உறுப்பினர்களை கொண்ட பரிசத் என்னும் சபையை கொண்டிருந்தன. அவையே நீதி பரிபாலனத்திற்கு பொறுப்பாக அமைந்தன என்கின்றது மனுஸ்மிருதி. நீதிமன்றங்களில் அரசனே தலைவனாக இருக்க வேண்டும், பெரியோரை ஆலோசகர்களாக கொண்டிருக்க வேண்டும் என்பதும் ஸ்மிருதிகளினதும் திருக்குறளினதும் நியதியாகும். இலக்கியங்கள் நீதி பற்றி கூறுகையில் பல்வேறு வகையான வழக்குகளை பற்றியும் குற்றங்களை பற்றியும் விவரிக்கின்றன. குற்றத்தின் இயல்பு, அதற்கான நோக்கம், குற்றம் நிகழ்ந்த இடம், குற்றம் நிகழ்ந்த காலம், குற்றவாளி தண்டனையை தாங்கிக் கொள்ளும் சக்தி முதலானவற்றை தீர்க்கமாக ஆராய்கையில் பெரியோர்களின் துணை கொண்டு மன்னவர் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என கூறப்படுகின்றது. இல்லாவிடில் நீதி இல்லாத தண்டனையை பிறருக்கு வழங்கி அபகீர்த்திக்கு உள்ளாவதோடு பல்வேறு தீமைகளையும் பெற்றுக்கொள்வார் என கூறப்படுகின்றது. இந்த சிந்தனை சிலப்பதிகாரத்திலே கண்ணகி வளப்புரை பாவையிலே நாங்கள் இவற்றிற்குரிய எதிரிடையான பலாபலனை கண்டு தரிசித்துக் கொள்ள முடியும். பல்லார் பகைகளின் 10 அடுத்த தீமையத்தே நல்லார் தொடர் கைவிடல் என்று திருக்குறள் கருத்தினை நினைவுபடுத்துகின்றது. பெரியாரின் துணையை மன்னன் உதாசீனம் செய்வது பலரோடு பகை கொள்ளுதல் வரும் துன்பத்தை விட 10 மடங்கு தீமையை தரவல்லது என்கின்றார் வள்ளுவர் பெருந்தகை. சபை என்பது பிராமணர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் அடங்கிய ஒருவித கிராம சபையாக இருந்தது. அது நீதி பரிபாலனத்திற்காக பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஒன்று கூட வேண்டும். இச்சபையில் சட்டபூர்வமான தீர்ப்புகளை வழங்கிய மதிப்பீட்டாளர்களுக்கு சபா சதா என்ற பெயரும் வழங்கப்பட்டிருந்தது. விஜயநகர நாயக்கர் காலத்திலே வேதத்துக்கு விளக்க உரை வழங்கிய சாயனர் சபை என்பது கற்றறிந்தவர்களை அங்கத்தவர்களாக கொண்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இக்கருத்தும் திருவள்ளுவரது அதிகாரத்தின் பொருள் விளக்கங்களோடு ஒன்றுபடுகின்றமையினை காண முடிகின்றது. மற்றொரு வகையில் சமிதி என்பது அரசனையே தெரிவு செய்யும் அதிகாரம் கொண்ட பெரியோரை கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு கிராமங்களிலும் ஊர் தலைவர்களையும் வயதில் மூத்தவர்களையும் அடக்கிய ஒரு உள்ளூர் நீதிமன்றம் இயங்கியிருந்தது. இந்நீதிமன்றங்களில் சிறு குற்றவியல் வழக்குகள், ஊர் காணி தகராறுகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. இந்நீதிமன்றங்களில் நியமிக்கப்பட்டிருந்த மூத்தவர்கள் அறத்தின் உண்மையை அறிந்த மூத்த அறிவுடையோராக அமைய வேண்டும் எனவும் இவ்வாறானவர்களையே மன்னன் துணையாக கொள்ள வேண்டும் எனவும் வள்ளுவர் எடுத்துக்காட்டுகிறார். இதனை அறனறிந்து மூத்த அறிவுடையார் வேண்மை திறனறிந்து சேர்ந்து கொள்ளல் என்னும் குரலூடாக தெளிவுபடுத்துகின்றார். அரசன் தர்மத்தின் காவலன் என்ற கோட்பாடு
வேதகாலம் முதலாகவே வழக்கில் இருந்தாலும் ராஜதர்மம் பற்றிய விதிகளை வகுத்து கூறுகையில் நீதி பரிபாலனத்தின் போதும் மன்னன் பெரியோரின் துணையை, அதாவது ராஜகுரு